ஈவினிங்கில் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ், அதாவது மரவள்ளிக்கிழங்குல பக்கோடா செய்ய போகிறோம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் சின்னதாக ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மரவள்ளிக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் ஃபுல்லாக நல்லா உரித்து எடுத்துருங்க. அடுத்தது உரித்த மரவள்ளிக்கிழங்கை பீட்ரூட் துருவுறோம்ல அந்த கட்டையில் துருவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே அரை கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கட் பண்ண ஆனியன் 1, காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், சோம்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாத நல்லா பிசைஞ்சிருங்க. தேவைப்பட்டால் தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயிலை சூடு பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட்டா டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு பக்கோடா ரெடி. இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க.